எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவராத்திரி சீரிஸோட டே 3 கலர் வந்து கிரேக்கு நான் இன்னைக்கு ஒரு ஸ்கின் சாரி குர்த்தி தான் வேர் பண்ணியிருக்கேன். இது வந்து அமேசான்ல இருக்கு. இதோட பிரைஸ் டீடைல்ஸ் அண்ட் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோ என்னன்னா, நீங்க டைட்டில்ல பார்த்துருப்பீங்க, எனக்கு வந்து ஒரு டிராவல் மேக்கப் கிட், ஒரு பவுச் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், நமக்கு எப்படி தேவைப்படும் அந்த மாதிரிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் தேவைப்படும் அப்படின்னு வச்சதை விட இப்போ என்னோட ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சு, இன்னும் என்னெல்லாம் நான் கேரி பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் எப்படி கேரி பண்ணியிருந்தேன்னு சொல்லிடுறேன். ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸை எடுத்திருந்தேன் அண்ட் அவ்வளோதான் நமக்கு தேவைப்படும். அது இந்த 2 குட்டி பவுச்சில் தான் நான் வந்து வச்சுருந்தேன். எனக்கு வந்து நிறைய லக்கேஜ் கேரி பண்ணக்கூடாத சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதனால வந்து என்னோட பேக் பேக் இருக்குல்ல, அதுக்குள்ளே நிற்கிற மாதிரி 2 பவுச் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். ஒரு மேக்கப்புக்கு, ஒரு ஸ்கின் கேருக்கு. ஸோ ரொம்ப குட்டி தான். அதில் நான் மொத்தமாகவே கேரி பண்ண திங்ஸ் இவ்வளோ ஒன்று. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ நான் வந்து எடுக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது, எனக்கு வந்து தோணுனது, இது கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லி ஆகணும்னு தோணுனதுக்கு 2 ப்ராடக்ட் தான் வந்து அதுக்கு மெயின் அதோட ரோலே இருக்குது. அதில் ஒன்று என்னன்னா, இந்த ப்ளம்மோட இந்த மினி. ஸோ நம்ம யூஸ்வலி ட்ராவல் பண்ணுறோம், நமக்கு ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தான் இருக்குது, அதுக்கு நம்ம எடுக்கணுங்கும் போது நம்ம மினிஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சூப்பர் டூப்பர் மினி வந்து இதுதான், அந்த ப்ளம்மோட இந்த லிமிடெட் எடிஷன். ஸோ இது வந்து ஒரு கிளென்சர் இருக்குது, ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்குது, ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்குது. வேற என்ன வேணும் நமக்கு ட்ராவலுக்கு? ஸோ அதெல்லாம் என்னென்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்கின் கேருக்கு பேசிக்காக தேவை கிளென்சருக்கு ப்ளம்மோட இந்த க்ரீன் டீ கிளென்சர் இருக்கு இல்லையா. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட பெரிய பேக் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதோட இது ஒரு மினி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிஜமாவே. ஸோ அது வந்து அந்த பேக்கில் ஒன்றா இருக்குது. இது ஒன்று. செகண்ட் வந்து நமக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் தேவை. ஸோ மாய்ஸ்சரைசருக்கு இவங்க வந்து ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் அண்ட் நயாசினமைட் ஜெல் க்ரீம். இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணது கிடையாது, ஆனால் இதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. நம்ம வந்து இந்த ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதுலேயுமே இது வந்து இவ்வளோ சின்னது தான். இது நமக்கு எவ்வளோ இடம் தான் எடுக்க போகுது, ஆனால் நம்ம போகிற இடத்துக்கு நம்ம வந்து ஸ்கின் கேரும் நம்ம ஸ்கின் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதனால இது கேரி பண்ணியிருந்தேன். அண்ட் இதில் வந்து தேர்ட் ஒன் என்னன்னா, ப்ளம்மோட இந்த சன்ஸ்க்ரீன். இது வந்து ஹைலரானிக் ஆசிட் ஆக்வா லைட் சன்ஸ்க்ரீன் SPF 50 PA+++. ஸோ கொஞ்சம் ஒயிட் காஸ்ட் இருக்குது நான் அப்ளை பண்ணதில்லை. அப்போ கொஞ்சம் பிளெண்ட் ஆகும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து அது உங்களோட ஸ்கின்னோட நல்லாவே மர்ஜ் ஆகி போகிறதுனால இந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது. பட் இதில் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் நான் வந்து பெரிய பேக் ட்ரை பண்ணுவேன்னு கேட்டால் ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு இந்த ஒயிட் காஸ்ட் இல்லாத சன்ஸ்க்ரீன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா. ஆனால் கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணுவேன். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளம்ல இந்த மினிஸில் ட்ரை பண்ணதில்ல, இந்த ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது. இது ஓகே, நமக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் இவ்வளோ சின்ன ஒரு பேக்கில் கேரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சன்ஸ்க்ரீன் கிடைச்சா யூஸ் பண்ணலாமே. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் திங் என்னன்னா, இந்த வீடியோக்கு என்ன வந்து காரணமாக இருந்த ஒரு திங் என்னன்னா, இந்த ட்ரிவேதாவோட இந்த ஷாம்பூ. இதுவும் அப்படிதான், அது ஒரு மினி சைஸ், ரொம்ப நல்லா இருக்கு, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. அண்ட் நம்ம யூஸ் பண்ணதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. நார்மல் ட்ரை ஹேர், சல்ஃபேட் கிடையாது, நேச்சுரலான ஒரு ஷாம்பூ. நமக்கு இந்த ரொம்ப நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயுமே இது வந்து நல்ல ஒரு காம்பேக்ட் சைஸ்ல நமக்கு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. இதோட த்ரிவேதாவோட ஒரு இது குங்குமாதி ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து அவங்களோட இந்த ஷாம்பூவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதுதான், இது நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வந்து வேற வேற இடத்துக்கு போவோம், நம்ம இவ்வளோ நாள் வேற தண்ணியில குளிச்சுட்டு இருப்போம், டக்கு நமக்கு தண்ணி எல்லாம் மாறும். ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் நம்மளோட ஹேரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நம்ம இந்த ஷாம்பு எடுக்கும்போது பெருசாக நமக்கு கண்டிஷனரும் தேவைப்படல. நான் யூஸ் பண்ணேன் அண்ட் என்னோட சிஸ்டரும் இது யூஸ் பண்ணி பார்த்தாங்க. அவங்க அதை நான் இதுக்கு முன்னாடியே நான் இங்கே இருக்கும்போதே ஒரு 5-6 டைம்ஸ் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அவங்க வந்து அதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க. என்னை விட அவங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட். எனக்கும் ஓகே தான், ஓகேவா. ஸோ பெஸ்ட் பார்ட் வந்து இதோட சைஸ் தான், அதனால நான் அது வந்து இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கின் கேர் பார்த்துட்டோம், அடுத்தது வந்து ஹேர் கேரும் பார்த்துட்டோம். ஹேர் கேரில் இன்னொரு ப்ராடக்ட் நான் வந்து கேரி பண்ணிட்டேன். இது வந்து கண்டிப்பாக மினி கிடையாது, பட் இந்த ப்ராடக்டை வந்து இவ்வளோ பெருசுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறது ஒர்க்கு தான். ஸோ நான் யூஸ் பண்ணி ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். இது என்னன்னா, இது வந்து அராட்டாவோட லீவ்-இன் ஹேர் கண்டிஷனர். ஸோ இது எதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ டெய்லி நம்ம ஹேர் வாஷ் பண்ண மாட்டோம் இல்லையா, பட் நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும், கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம சீரம் எல்லாம் டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது ரொம்ப அது கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கொஞ்சம் எடுத்துட்டு, இப்போ என்னோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குல்ல, ஸோ நான் ஜஸ்ட்டு கீழே இருக்கிறது மட்டும், ஓகேவா. அப்போ இது வந்து என்ன ஆகும்னா, இது ட்ரை ஆகும்போது அந்த இடம் மட்டும் இந்த மாதிரி கர்ல்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்.
இந்த ஹேர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக எப்படி இருந்தாலும் ஃப்ரண்ட்ல இங்கே எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆல்ரெடி இருக்கிற நேச்சுரல் ஒரு பேபி கைண்ட் ஆஃப் ஹேரே இருக்கட்டும். எண்ட்ஸில் மட்டும் இதை அப்ளை பண்ணிட்டு தனியாக இதுக்குன்னு ஒரு ஹீட்டிங் டூல் எதுவுமே ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ அதனால இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது பெருசாக இருந்தாலும் இதை நான் வந்து எடுத்துகிட்டு போனேன். அடுத்தது பாடி லோஷன். பாடி லோஷனுமே நமக்கு வந்து ட்ராவலுக்கு வந்து தேவை தான். ஸோ நம்ம ரொம்ப ட்ரையிங்காக இருக்கிற மாதிரி ரொம்ப குளிரான இடமோ ஓகேவா கொஞ்சம் சில்லு நல்லா இருக்கும் ஆப்வியஸ்லி அது ட்ரை ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பாடி லோஷன் தேவை. அதுக்கு இந்த நிவ்யாவோட ஒரு பாடி லோஷன். ஸோ இது ஏதோ நான் வாங்கும் போது எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கிடச்சிது. சின்ன பேக் 55 rupees வாங்கவும் செய்யலாம் போல இருக்குது. பட் இது எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கிடச்சிது, வாங்கவும் செய்யலாம். இந்த சின்ன இது இன்னும் குட்டியாக இருக்குது தானே 50 ml. இந்த 50 ml இருக்கிற இந்த பாடி லோஷன் பட் நான் யூஸ் பண்ணல. நான் போன இடத்துக்கு எனக்கு ஒரு பாடி லோஷன் தேவைப்படல, நான் யூஸ் பண்ணல. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த மினி சைஸில் இருக்கிற இந்த பாடி லோஷனும் கேரி பண்ணலாம். அடுத்தது ஒரு பர்ஃப்யூம். பர்ஃப்யூம்லேயுமே இது வந்து மினி சைஸ். என்னோட ரொம்ப ஃபேவரட் பர்ஃப்யூம் இது பெல்லா விட்டாவோட டேட். இதோட சைஸும் இது ஒன்று ரொம்ப இடம் எடுக்காது. ஆனால் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் சைஸ் தான். இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஈஸியாக கேரி பண்ணலாம். நல்ல ஸ்ட்ராங்கான கிளாஸ் பாட்டில் தான், நல்ல ஸ்ட்ராங். உங்களுக்கு வந்து எதுவும் டேமேஜ் ஆகாது. ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. அண்ட் நீங்கள் வந்து பர்ஃப்யூம் உங்களுக்கு நிறைய பர்ஃப்யூம் செட் ஆகாது, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மினி சைஸ் ட்ரை பண்ணி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதோட பெரிய பாட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இது வந்து சம்திங் அரௌண்ட் 200 ரேஞ்சில் தான் இருக்கும். இதோட பெரிய பாட்டில் வந்து 599 தெரியல. ட்ராவலுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் இது. ஓகே, இதுக்கப்புறமா மேக்கப் தான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது மேக்கப்பே பார்த்துடலாம். மேக்கப்பில் வந்து சிம்பிள், நம்ம நிறைய மேக்கப் கண்டிப்பாக நம்ம வேர் பண்ண மாட்டோம். ரொம்ப நிறைய கேரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப பேசிக்காக நான் என்ன நினைச்சேன்னா நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு அதை செட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பவுடர் கண்டிப்பாக தேவை. அதுக்கு நான் ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போ அந்த காம்பேக்ட் பவுடர் காட்டுறதுக்கு இல்லை, அது என்னோட ஃபஸ்ட்டோட பேக்கில் வந்து மாறி போயிருக்கு. ஸோ மேப்ளினோட ஃபிட்மி காம்பேக்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி 10K அது நான் கேரி பண்ணேன். அண்ட் அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் அப்ளிகேஷன் ப்ரஷன் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இதுலேயே நம்ம வந்து ப்ளஷ்ஷும் அப்ளை பண்ணலாம். அதனால 2-in-1 இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஸோ ஒரு காம்பேக்ட், ஒரு மேக்கப் ப்ரஷ், ஒரு பவுடர் ப்ரஷ் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணலான்னு ஒரு கன்சீலர் எடுத்துக்கணும். நான் யூஸ் பண்ணனால எனக்கு ஓகே தான். கன்சீலருக்கு நான் வந்து மேப்ளினோட இந்த கன்சீலர் லிப்பாவும் கண்டிப்பாக தேவை இல்லையா. ஸோ என்கிட்ட இருக்கிற நான் இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுற லிப்பாமே ஏதாவது ஒரு SPF இருக்கிற ஒரு லிப்பாம். அண்ட் அது என் ட்ராவலுக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து செபாமெட்டோட ஃபுல் லிப்பா. ஸோ அது கேரி பண்ணியிருந்தேன். மஸ்காராக்கு இந்த கலர் பார்லேருந்து இந்த மஸ்காரா எடுத்துருக்கேன். ஸோ ஒரு டியூவல் லென்த் இருக்குது. ஒரு தடவை லென்த்தையும் இன்னொரு கேர்ள் இதுவுமே நமக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. இந்த மேக்கப் நம்ம பண்ண ஜஸ்ட் ஃபோட்டோவாவது எடுப்போம்ல, அப்போ வந்து நம்ம கொஞ்சம் நம்ம கண்ணை வந்து ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு இந்த மஸ்காரா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி நம்ம இருக்கேன் ஐப்ரோ வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ரெடியாக போகிறேன், எங்கே இருந்தாலும் நான் வந்து ரெடியாக போகிறேன்னா ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட் கண்டிப்பாக தேவை. நிறைய பவுடர் ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து கேரி பண்ணாமல் ஒரே ஒரு பென்சில், அதில் பின்னாடி ஸ்கூலி எண்ட் இருக்கிற மாதிரி சொன்னால் தனியாக ப்ரஷ்ஷும் எடுக்கல. ஸோ இந்த ஸ்கூலி எண்டை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த பவுடர் அந்த பென்சில் ப்ராடக்ட் வச்சு ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு மினி சைஸ் செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து மேக்கோட செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ மேக்கில் நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் வாங்குறதுல கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ அது எடுத்துகிட்டு போயிருந்தேன். யூஸ் பண்ணனான்னு தெரியல, ஆனால் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இவ்வளோ குட்டி சைஸில் ஒரு செட்டிங் மிஸ். ஜஸ்ட் எதுவுமே நம்ம மேக்கப்பே போடலன்னா கூட நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குல்ல, ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணால் கூட போதும். அதுக்கு மேக்கில் இருந்து இது வந்து வாங்க முடியாது. நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது அவங்க அந்த மாதிரி ஊசி தருவாங்கல்ல, அது ஒரு ஷார்ப்னர் ரொம்ப டைனி சைஸ் தான். இதையும் எடுத்துகிட்டு போயிருந்தோன்னா இது தேவைப்படுத்தாம. சில நேரம் பென்சில் எல்லாம் இருக்குல்ல, அதோட ஷார்ப்னர் தெரியும் லெஃப்ட் லைனர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். பட் நான் இந்த தடவை லெஃப்ட் லைன் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா அந்த ஐப்ரோ பென்சிலுக்காகவே ஒரு குட்டி ஷார்ப்னர் கேரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் 2 லிப்ஸ்டிக் கேரி பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து இந்த ஜஸ்டர்ஸோட ஒரு மினி லிப்ஸ்டிக். இது பெருசு. ஸோ இது குட்டி, ரொம்ப அதுக்கு இடமே தேவை கிடையாது. அப்புறம் சின்ன ஒரு லிப்ஸ்டிக் பிங்க் ஷேடில் இருக்கும். 06 நினைக்கிற ஷேட். அது ஒன்று கேரி பண்ணியிருந்தேன். அடுத்தது இந்த ஃபே பியூட்டியோட ஒரு ஷேட். இதோட ஷேட் நேம் வந்தது, ஷேட் நேம் தெரியல, இந்த சைடில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபே பியூட்டியோட இந்த லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். லிப் க்ரீம் மாதிரி இருக்கும். இதை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த மினி சைஸ் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நல்லா இருந்துச்சு, யூஸ் ஆச்சு ரெண்டுமே. ஏன்னா அது வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இது வந்து நமக்கு நல்லா ஒரு ரொம்ப நேரத்துக்கு தேவைப்படும் செட் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக்கு. இதை எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதை தவிர வேற என்ன கேரி பண்ணியிருந்தேன்னா ஒரு ஹேர் கிளிப். ஸோ இதுவுமே நமக்கு தேவை. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன்னா எனக்கு தலையை தூக்கி கொண்டு போடுறதுக்கு இது கண்டிப்பாக வேணும். அடுத்தது ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு போயிருந்தேன்.
இல்லை, நான் எடுத்துகிட்டு போனது வந்து காலி ஆகிடுச்சு. ஒரு 1 or 2 தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோக்காக நான் ஃப்ரெஷ் ஒரு பீஸ் எடுத்துருக்கேன். ஸோ இது நமக்கு ரொம்ப குட்டியாக தானே இருக்குது, பேக்லேயே இந்த மாதிரி கேரி பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பவுச்சில் கொஞ்சம் காட்டன் பேட்ஸு, இயர்பட்ஸு அண்ட் கொஞ்சம் பேண்டி லைனர்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். இதுவுமே வந்து தேவைப்படும். நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் இது வேணும் 3மே. இதை தவிர வேறு என்ன, ஒரு கோம்பு எடுத்து வச்சுருந்தேன். நம்ம டீடாங்கிள் பண்ணவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போதும், நம்ம பெரிய ஹேர் க்ரோலாம் எங்கேயுமே நான் பண்ணவே இல்லை. எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு இந்த கோம்பு. ஆனால் குட்டியாகவும் இருக்குல்ல, இவ்வளோதான். பேக்லேயே இது ஒரு இடத்துல இருக்கும். ஆக்சுவலி பேக்லேயே இந்த பவுச்சில் வச்சுருந்தேன். இது எல்லாத்தையுமே நான் இந்த 2 பவுச்சில் தான் வச்சுருந்தேன். இதுவும் மட்டும் தனியாக பேக்கில் மட்டும் வச்சுருந்தேன். மற்றது எல்லாமே இந்த பவுச்சில். ஸோ இதை தவிர ஒரு வேளை வீடியோ ஏதாவது இருக்கிறதா இருந்தால் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் வந்து ஒரே ஒரு ஹேர் டூல் எடுத்துகிட்டு போனேன். அது என்னன்னா இந்த மினி ஸ்ட்ரைட்னர். இது வந்து ஐகானிக்லேருந்து இது இவ்வளோ தான் இருக்கும். இதோட இதுவுமே நமக்கு நிறைய இடம் எடுக்காது. அதே நேரத்தில் இதோட இதுக்கு ரொம்ப சின்னது தான் அந்த பிளேட்ஸோட சைஸு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணலாம். நான் என்ன நினச்சேன்னா மற்ற எல்லாமே ஓகே, பட் இந்த ஃப்ரண்ட்டில் நமக்கு கொஞ்சம் ஹேர் இருக்கும்ல, கரண்ட் போயிடுச்சு. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேருக்கு வந்து தேவைப்படும் போது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஒரே ஒரு மினி ஸ்ட்ரைட்னர் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவ்வளவுதான். ப்ளஷ்ஷும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ப்ளஷ்ஷில் என்ன எடுத்துப்பேன், ப்ளஷ்ஷும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ப்ளஷ் வந்து இந்த மேபிளோட இந்த ஃபிட்மியோட இருக்க ப்ளஷ் இது ரொம்ப. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக எனக்கு யூஸ் பண்ண எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்க ப்ராடக்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதில் இதுவும் ஒன்று. ஓகே, இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிருந்தது. இது தவிர நான் வந்து எடுத்துகிட்டு போகாத சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை நினச்சி நான் ஐயோ அதை எப்படி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதை நீங்கள் விட்டுடக்கூடாதுல, அதனால சொல்கிறேன். இங்கே எல்லாமே பேக் பண்ணி வச்சு நம்ம ஐலைனர்லாம் போட மாட்டோம். நம்ம அதுக்குலாம் டைம் இருக்காது. நான் எப்படி இருந்தேன் என்ன அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நான் ஐலைனர் எடுத்துக்கல. ஆனால் எனக்கு தோணுச்சு நான் வந்து ஐலைனர் அப்ளை பண்ணாமல் எனக்கு அந்த கண் வந்து ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது அங்கே இருந்து நான் பார்க்கும்போது. அப்போது ஐலைனர் இல்லை. ஸோ ப்ராப்ளம் இல்லை. என்னோட சிஸ்டர் என் கூட வந்திருந்தாங்க. அவங்களோட பவுச்சில் நான் ஐலைனர் வாங்கி பண்ணி தான் இருந்தேன் ஃபுல்லாகவே. இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக இங்கே போனாலும் ஒரு ஐலைனரும் கேரி பண்ணிப்பேன். அதாவது சின்ன அது ரொம்ப நம்ம ஸ்பேஸ் ஆக்குபை பண்ண போகிறது இல்லை இல்லையா. இன்னொரு விஷயம் நான் என்ன கொண்டு போகாதுன்னு வச்சு டெக்கரேட் பண்ணேன்னா இந்த இன்சைட்டோட இந்த லிப் அண்ட் சீக் டிண்ட் இது ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப லைட்டான ஒரு டிண்ட் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப மேக்கப் அப்ளை பண்ண மாதிரி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண மாதிரி இல்லை. ஸோ எந்த மேக்கப்பும் இல்லாமல் இல்லைன்னா கூட லிப்ஸ் வந்து ரொம்ப நம்ம வெளியில எல்லாம் போகும்போது வெளியில் சாப்பிடுவோம் இல்லையா, சாப்பிட்டு வரும்போது நம்ம ஆயிலி ஃபுட்டில் இருக்கும்போது நம்ம லிப்ஸ்டிக் எல்லாமே போயிடும். ரொம்ப என்ன சொல்றது ஏதோ எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஈஸியாக அப்ளிகேஷனுக்கும் ஈஸியாக இருந்திருக்கும். ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதை நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா, பட் நான் இதை எடுத்துகிட்டு போகல. இதை தவிர எடுத்துகிட்டு போன 2மே நான் எடுத்து அதை விட எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தோணி இருக்கு. ஸோ இது ஷேட் ஆயிலன்னு தெரியல. இதை எடுத்துகிட்டு போகாதுன்னு நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். மற்றபடி எல்லா திங்ஸுமே எனக்கு தேவையானது எல்லாமே நான் கேரி பண்ணிட்டு தான் போயிருந்தேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ரொம்ப குட்டி வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறது நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம்.